அனைவருக்கும் கின் சிலபஸ் அகாடமியின் வணக்கம். தேர்வு நோக்கில் திருக்குறள் நாள் 11 இனியவை கூறல் அதிகாரத்துல இருந்து முதல் 5 குறள் பார்க்க போறோம். முதல் குறள், இன்சொலால் ஈரம் அலையி படிறு இலவாம் செம்பொருள் கண்டார் வாய்சொல் அப்படின்னு சொல்றாங்க. ஈரம்னா அன்பு, அலையி அப்படின்னா கலந்துன்னு அர்த்தம், படிறு அப்படின்னா வஞ்சம். அப்ப எது இனிய சொல் அப்படின்னு கேட்டா இன்சொல்ன்றது எதுனா மனதில் ஈரம் கலந்து அன்பு கலந்து வஞ்சகம் இல்லாத சொற்களை பேசுறதுதான் இன்சொல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த குறள், அகனமர்ந்து ஈதலின் நன்றே முகனமர்ந்து இன்சொலன் ஆகப் பெறின். அதாவது மனதால் ஒருத்தவங்களுக்கு கொடுத்து உதவுறதை விட எது சிறந்தது அப்படின்னா முகத்தால நம்ம சிரிச்சு ஒருத்தவங்க கிட்ட இன்சொல் சொல்றது சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த குறள், முகத்தான் அமர்ந்திருந்து நோக்கி அகத்தானாம் இன்சொலினிதே அறம். அதாவது அறம் அப்படின்னு எதை குறிப்பிடுறாங்க அப்படின்னு கேட்டா முகத்தான் அமர்ந்திருந்து நோக்கி ஒருத்தவங்களை பார்த்து சிரிச்சு அகத்தானாம் இன்சொலினிதே அறம். அகத்துல இருந்து நல்ல சொற்களை பேசணும் அப்படின்னா அது ரெண்டையும் தான் அறம் அப்படின்னு சொல்றாங்க. அமர்ந்து அப்படின்னா விரும்பின்னு அர்த்தம். அடுத்த குறள், துன்புருவும் துவ்வாமை இல்லாகும் யார் மாட்டும் இன்புருவும் இன்சொல் அவருக்கு. அதாவது துன்பப்படுத்தக்கூடிய வறுமை அப்படின்னா துவ்வாமைன்னு அர்த்தம். துன்பப்படுத்தக்கூடிய துவ்வாமை யாருக்கு வராது அப்படின்னா அகத்தால் இன்சொல் பேசுறவங்களுக்கு வறுமைன்னு ஒன்னே வராது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த குறள், பணிவுடைய இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற. இது ரொம்ப முக்கியமான குறள், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். பணிவு இன்சொல் அப்படி அது ரெண்டையும் தான் அணி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒருவருக்கு அணியாக கருதப்படுவது எது அப்படின்னு கேட்டா பணிவும் இன்சொலும் அப்படின்னு சொல்றோம். அடுத்து நாளைக்கு மீதி இருக்கக்கூடிய 5 குறளை பார்ப்போம். நன்றி.